என்னடா பின்னாடி வெளியே திருட மாதிரி வர? முன்னாடி போலீஸ் நிப்பானுங்க, அதான் பின்னாடி வெளியே வரேன். அப்பா இருக்காரா? ஏ முத்து, உங்க அப்பாவோட சேர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க நீ. கொஞ்சம் கூட வாய முறியா நீ தள்ளு. ஏய் முத்து, நீ எதுக்குடா இங்க வந்த? நான் இருக்கிற இடத்த தான் போலீஸ் கண்காணிச்சிட்டு இருக்கடா. மாட்டிக்க போறடா. மாட்டப்பா, தண்ணி காட்டுவான் அவனுங்களுக்கு. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. உன் கூட வந்தவன் எப்படா செத்தான்? அதுவும் திருப்பதியில போய் செத்துருக்கா? என்னடா நடந்துச்சு? உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? உன் கூட ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவன் செத்து கிடந்த உடனே போலீஸ் என்னதான் கூப்பிட்டு அடையாளம் காட்ட சொன்னாங்க. அப்பதான் எனக்கும் தெரியும். ஏண்டா 3 பேரும் ஒன்னா தாண்டா வந்தீங்க. அந்த ஹாஸ்டல்காரி சாருலதாவையும் ஆர்த்தியும் போட்டு தள்ள போறோன்னு ஒன்னா தானே போனீங்க. அந்த காரியம் தான் நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா நம்ம பசங்கெல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு பார்த்தா இவன் செத்து போயிட்டா. எப்படி அவங்கள விட்டு போனா, அதுவும் திருப்பதிக்கு? அன்னைக்கு ராத்திரி சாருவையும் ஆர்த்தியும் தீர்த்து கட்டுறதுக்காக நாங்க அவங்க ஹாஸ்டலுக்கு போனோம். அப்போ டேய், பொருள்லாம் பத்திரமா இருக்குல்ல? டேய், என்ன பண்ணுங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? சார்லோட ரூம் கீழே இருக்கு, ஆர்த்தியோட ரூம் மேல இருக்குன்னு அப்பா சொன்னாரு. நம்ம பிளான் படி நான் மேலே ஏறி குதிச்சு ஆர்த்தி ரூம்குள்ள போயிடுறேன். நீங்க எந்த சத்தமும் இல்லாம சைலண்டா கீழே இருக்க அந்த சார்லதா ரூம்குள்ள போயிடுங்க. வாயை பொத்திட்டு கரகரன்னு கழுத்து அறுத்து எடுத்துருங்க. ஏன்னா சரில சரி, நான் ஆர்த்தி கதையை முடிச்சிடுறேன். யாராவது முடிச்சு பார்த்துட்டா அவங்க கதையை முடிச்சிருங்க. யோசிக்காதீங்க. ஒரு கொலை செஞ்சால் அதுதான், 9 கொலை செஞ்சால் அதுதான், புரியுதா? வாங்க. எவனும் நம்மளை பார்த்துட்டான்டா. எவனா இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக சாட்சி சொல்ல உயிரோட இருக்க கூடாது. அவனை கொன்னுடு. போ போ, போடா. ஏய், நீ வாடா, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். சரி வா. இதான்ப்பா நடந்துச்சு. நானு கிருஷ்ணன் ஹாஸ்டல் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். சுப்பு ஹாஸ்டல் ஓடி வந்த திருட ஒருத்தனை துரத்திட்டு ஓடினான். அப்புறம் பார்த்தா திருப்பதியில செத்து கிடக்கலாம் நியூஸ் வருது. சரிடா, துரத்திட்டு ஓடுனவன் திருப்பதி வரைக்கும் விரட்டிட்டு போனா எப்படா போனா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம பொழப்பு நாரிடும்பா. நம்மால் ஒருத்த செத்து போயிட்டான்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. சண்டையில சாகிறது நமக்கு என்ன புதுசாப்பா? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம தலை தப்பிக்கிறது பெருசாயிடும். டேய், என்னடா இது? ஜெயில இருந்து தப்பிச்சீங்க, சட்டப்பட்டுன்னு காரியத்தை முடிச்சிட்டு சரண்டர் ஆயிரோன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா ஒருத்த செத்துட்டான். ஏற்கனவே ஜாமீன்ல வந்த சிவாவும் செல்வமும் இப்படிதான் செத்தாங்க. இப்போ சுப்புவும் செத்துட்டான். எனக்கு பயமா இருக்குடா. என்னப்பா தைரியம்னா என்னன்னு எனக்கு கத்து கொடுத்தது நீங்க தான். நீங்க போய் பயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல முத்து, காரியம் நடக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி காரியம்லாம் ரிஸ்க் எடுக்காம எப்படிப்பா செய்யறது? முத்து, பேசாம நீங்க 2 பேரும் சரண்டர் ஆயிட்டா என்ன? என்னப்பா சொல்றீங்க? எந்த காரியத்தை முடிக்கிறதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து தப்பிச்சு வந்தோமோ அதே முடிக்காம உள்ள போக சொல்றீங்களா? இல்ல முத்து, அதுக்கு நான் யாரையாவது ஆளை வச்சு நான் செஞ்சுக்கிறேன்டா. கூலிக்கு ஆள் வச்சு காரியம் கெட்டதுதான் மிச்சம். நீங்களும் நெல்லூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த காலத்துல இருந்து ஏதாவது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. முடிஞ்சுதா? இல்லையே. கூலிக்கு மாரடிக்கிற ரத்தத்துல சூடு இருக்காதுப்பா. யாரோ ஒருத்த குடும்ப மானம் போறத பத்தி அவனுக்கு என்னப்பா கவலை? காசு கொடுத்தோம் செய்ய சொல்றோம், அவன் செய்யறான். செய்ய முடியலனா எனக்கு என்ன போச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்பா, சம்பந்தப்பட்டவனுக்கு தான்ப்பா அந்த வலியும் வெறியும் இருக்கும். எனக்கு இருக்குப்பா. இத்தனை நாளாயி அந்த வெறி அடங்கவே இல்லப்பா. என் மூஞ்சில யாரோ காரி ஏச்சு துப்புல மாதிரி இருக்குப்பா. ஈரம் காயாம இருக்குப்பா. முடியாதுப்பா. இந்த கணக்க வேற ஆளை வச்சு முடிக்க முடியாது. நாம தான் முடிக்கணும். முடிக்காம நான் சரண்டர் ஆக மாட்டப்பா. தீர்த்து கட்டிடுறேன். டேய், நாளாக வெளியில எது நடந்தாலும் நீ செஞ்சதாதான்டா போலீஸ் சந்தேகப்படும்டா.
உன் மேல இருக்கிற கொலை கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்டா. அதுக்காக தான்டா சொல்றேன். ஆனா ஆயிட்டு போகட்டும்ப்பா. எப்படி சகத்தான் போறோம். நம்மள கேவலப்படுத்துறவளை கொன்னுட்டு அதுக்கப்புறம் செத்து போறேன். அப்பா, இந்த வேலைக்காக என் கூட விசுவாசமா சுத்திட்டு இருந்த 3 பேர் செத்து போயிருக்கானுங்கப்பா. அவனுங்க சாவுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம். அப்பா, எதுவுமே செய்யாம சரண்டர் ஆறதுக்கு நான் ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பேனே. இவங்களாவது சாகாம இருந்திருப்பானுங்கல்ல. முத்து, அது அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. கூடிய சீக்கிரம் அவங்க கதையை முடிச்சிடுறேன். அந்த சாரலதா ஹாஸ்டலுக்கும் நிவேதாவோட வீட்டுக்கும் போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கானுங்க. ராத்திரி பகடா போலீஸ் அங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. உள்ள நுழையவே முடியல. பரவாயில்லப்பா, நாம போகலதான் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாருவும் நிவேதான் வெளில வராமலா போயிட போறாங்க. அப்ப தூக்கிடுறேன். 2 பேரையும் அப்ப தூக்கிடுறேன். முத்து, பாத்துறாடே. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நேரமாச்சு, நான் கிளம்பணும். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. இரு வர. ஏய், நாங்க பேசுறத ஒட்டுக்கிட்டு இருக்கியா? என்னங்க நீங்க அவன் பண்றதுக்கெல்லாம் நீங்க பேசாமே இருந்து. ஏய், ஒரு வார்த்தை பேசணும். பாடி விட. நான் சொல்றது கே. கணத்தோட வா. பாடி விட. வா. முத்து, இந்தடா. ஜாக்கிரதடா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன சார் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. திருப்பதியில் இறந்து போனான் இல்லையா, அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதான் பார்த்துட்டு இருந்தேன். விக்டிம் எப்படி செத்தான்னு ரிப்போர்ட் சொல்லுது சார். அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு கிணத்துல விழுந்து இறந்து போனதா ரிப்போர்ட் சொல்லுது. ஓஹோ. கிணத்துல விழுந்தவன் போதையில் அவனா விழுந்தானா இல்லை யாராவது பிடிச்சு தள்ளி விட்டாங்களான்னு முதல்ல தெரியணும். அவனா போதையில் விழுந்திருந்தா அது விபத்து. யாராவது பிடிச்சு தள்ளி விட்டிருந்தா அது கொலை. அது முதல்ல என்னன்னு தெரியணும். ஆமாம், இந்த கேஸ் விஷயமா திருப்பதி இன்ஸ்பெக்டர் ஏதாவது ஃபோன் பண்ணி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா? இல்ல சார், வேற எந்த ரிப்போர்ட்டும் வரல சார். ஓகே, எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் நான் கலெக்ட் பண்ண அந்த டிஸ்போசபிள் கிளாஸஸ், அங்கேருந்து சைட் டிஷ்ஷஸ், அப்புறம் அந்த பாட்டிலோட குவான்டிட்டி அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 2-3 பேராவது அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கணும். ஒருத்தர் இறந்து போயிட்டான். அந்த ஸ்பாட்டில் இருந்த மற்ற ஆளுங்க யார், அவங்க எங்கன்னு ஒன்றும் புரியல. உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சார், இந்த கேஸு இப்போதைக்கு முடியாதுன்னு மட்டும்தான் சார் தோணுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த கேஸை ஒழுங்காக முடிச்சு கொடுக்கலன்னா உங்களையும் என்னையும் தண்ணியில் அதை கட்டுக்கு மாற்றிடுவாங்க. பரவாயில்லையா சார்? தமிழ்நாட்டில் இப்போ எல்லா இடமும் அப்படிதான் சார் இருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வேற டிபார்ட்மெண்ட்டோட பிரச்சனை. புரிஞ்சுதா? புரியுது சார். தண்ணி இல்லாதனால ஏதோ கலை வரும், சண்டை பிரச்சனைனா தான் நம்ம ப்ராப்ளம். ஒழுங்காக வேலையை பாருங்க. தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. ரத்தனத்தை பற்றி விசாரிக்க சொன்ன என்னாச்சு? இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவான்னு சொல்றாங்க சார். ஹாஸ்பிட்டல் அவனை பார்க்கறதுக்கு சந்தேகப்பட முடியாது யாராவது வந்தாங்களா? சார், யாரோ ஒரு கழுவி மட்டும் அவங்க கூடவே இருக்கு சார். அந்த கழுவி தெலுங்கார கழுவி. தமிழ் அவ்வளவா தெரியல சார். சரி, நீங்க ரத்தனத்தை ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணுங்க. வேற யார் அவனை பார்க்க வந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். குட். என்ன வானதி, ரொம்ப அலைச்சலா? டயர்டா இருக்க? ஆமா மேடம், ஒரு டீல் ஒன்று முடிக்க வேண்டியது இருந்தது. என்ன மேடம் டீலா? இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசாம ஏதோ பிசினஸ் உமன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் நான் பிசினஸ் உமன் தானே. என்னோட பேரு சுகன்யா. சரி, டீல் முடிஞ்சதா இல்லையா? ஒரு டீலை முடிக்கணும்னு நினைச்சா அதை முடிக்காம விட மாட்டேன் இந்த வானதி. சுகன்யான்னு சொல்லு. சாரி, சுகன்யா. மேம், ஒரு விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? என்ன? பெரியவரோட மகனும் அவரோட அடியாட்கள் 2 பேரும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதுக்கு என்ன இப்போ?
அதுல ஒருத்தன் திருப்பதியில செத்து போயிருக்கான். செத்து போனவ தற்கொலை பண்ணிக்கிட்டானா இல்ல கொலையான்னு தெரியல. செத்து போறவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தாம செத்து போவேன். செல்வி சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு யார் செத்தா நமக்கு என்ன மேடம்? எப்படியோ சனியன் தொலைஞ்சா சரிதான். பெரியவரோட ஆளுங்கள்ல வரிசையா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இல்ல? இதுல என்ன மேம் ஆச்சரியம்? நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க தெய்வம் பாத்துக்கிட்டே இருக்கு கேட்காம விடாதுன்னு. இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்க. சரிதான், ஆனா தெய்வம் நேரா கேட்காதே, யார் மூலமாவது தானே கேட்கும். உன் விஷயத்துல யார் மூலமா கேக்குதுன்னு தெரியலையே. யார் மூலமா கேட்டா என்ன மேடம்? கம்சனை யாரு கொன்னாங்களோ அதான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் யாரு கொன்னாரோ அதுதான் கம்சன். காரியம் நடந்தா சரி. எனக்கு இப்பதான் கடவுள் மேல நம்பிக்கையே வந்திருக்கு மேம். கடவுளை மட்டுமே சாட்சியா வச்சு மோகன் எனக்கு கட்டின தாலி. ஆனா மோகன் இப்ப இல்ல. அதுக்கு காரணம் அவங்க. கடவுளோட மரியாதையை கெடுத்துட்டானுங்க. கடவுள் இப்ப பழி வாங்கி இழந்த மரியாதையை மீட்டிருக்காரு போல இருக்கு. உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா வானதி? தெரியல மேடம், எனக்கே எந்த லூப்பும் இல்லாம இருக்கு. மேடம், இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற பசங்க. எங்க அப்பா கிட்ட காசை வாங்கிக்கிட்டு எத்தனையோ பேரை கொண்டு இருப்பாங்க. அதுல இவங்களை பழி வாங்கறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கல்ல? அவங்க எல்லாம் யார் வேணாலும் உங்களை கொண்டு இருக்கலாம்ல. அத போய் நம்ம எதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும்? சொல்லு நிவி. அம்மா, நான் கோயில் கிளம்பிட்டேன். சரிம்மா, நானும் கிளம்பி வரேன். நீ வழக்கமா போற அந்த கோயில் அம்மன் கோயில் தானே? ஆமாமா, ஆனா அவரும் கூட வராரு. அப்படியா? ஐயோ, என்ன பார்த்தா உன்னை கோச்சுக்கு வரே. அம்மா, அவர் கோயில் முழுக்கெல்லாம் சுத்த மாட்டாருமா. சாமியை மட்டும் கும்பிட்டு போய் உக்காந்துப்பாரு. அப்படி ஒரு வேளை பார்த்துட்டாலும் தற்செயலா அம்மா வந்தாங்கன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரிம்மா, நானும் இப்ப கிளம்புறேன். சரிம்மா. நான் கொஞ்சம் அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். நிவி வர சொல்றா. பாத்துக்கோங்க மேடம், கார்த்திக் பாத்துட்டு போறாரு. அப்புறம் நிவிக்கு தான் கஷ்டம். தெரியும், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். உனக்கு காப்பி உண்டு வராமா? இல்ல வேண்டாம். சரிம்மா. மேடம், வெளியே போறீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க, நாங்களும் வரோம். இல்ல வேண்டாம், நீங்க இங்க இருந்து ஹாஸ்டல்ல பாத்துக்கங்க. சரிம்மா. நான் கோயில் வரைக்கும் தான் போறேன். சரி. போயிட்டு வந்துடுறேங்க. எது வந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. சரிங்க. அண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். இல்லம்மா, ஸ்கூல் பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போகணும்மா. இந்தாங்க. சரிங்கம்மா. நிவி, நான் கோயிலுக்கு வந்துட்டேம்மா. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அண்ணே, தனியாக தான் இருக்கா, போட்டுடலாமா? இல்லடா, அவளும் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. சரியா? சரிம்மா. என்னடா, அவ மட்டும் தனியா வருவான்னு பார்த்தா கூட அவ புருஷனையும் அழைச்சிட்டு வந்திருக்கா. அவன் மட்டும் இல்லைண்ணே, அந்த மப்டி போலீஸும் கூட வந்திருக்கானே. போலாமா? என்னங்க, பூவும் பழமும் வாங்கிட்டு வந்துருங்க. வீட்ல இருந்து வருமா எடுத்துக்கலாம்ல. சார், நீங்க எங்கே இருங்க, உள்ள வர வேண்டாம். சரிம்மா. ஓகே சார்.
அந்த போலீஸ்காரன் போறான் பாத்தியா, ஆமாண்ணே. அவனை தூக்கி போட்டு மிதிச்சு ஓரமா கடாசிடு. அவனால தொந்தரவு வரக்கூடாது. ஓ ஓகேண்ணே. அண்ணே, இந்த போலீஸ்காரன் முடிச்சிட்டேண்ணே. இன்னைக்கு ஃபுல்லாக எழுந்துக்க மாட்டானே. வேற யாரும் பார்க்கல இல்ல? இல்லைண்ணே. ஆமாம், அந்த பொண்ணு எங்கண்ணே போயிட்டா? கோயில் உள்ளதாண்டா போயிருக்கா. அண்ணே, இங்கே நிற்கிறத விட கோயிலில் போய் போட்டுடலாமாண்ணே? டேய், அறிவு கடை எருமை, கோயிலுக்குள்ள கொலை செய்வ? 10 பேர் பார்த்துட்டா என்ன செய்வ? அண்ணே, பண்ணுறது கொலை, இதில் வேறு நான் பக்தி வேறு வேண்டியிருக்கு. முட்டாள், அதுக்காக சொல்லடா. கோயிலுக்குள்ள கூட்டம் அதிகமா இருக்கும். மிஸ் ஆயிடுச்சுன்னா நாம தான் மாட்டிக்குவோம். இப்போ என்ன கோயிலே அவ குடியிருக்க போறா? வெளில வந்து தானே ஆகணும். அப்ப போட்டுருவோம். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். என்ன? சரிண்ணே. நிவி, அம்மா, இங்க நின்று நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். அம்மா பார்க்க தானங்க வந்தேன். என்னது அம்மாவா? மாரியம்மனை சொன்னாங்க. என்னையா தெளிவா பேச புரியும். வா. நிவி, நான் குளத்துக்கிட்ட வெயிட் பண்றேன், நீ அங்க வந்துரு. சரி, போ போ. என்னங்க, எலுமிச்சம்பழம் வாங்கலையா? சொல்லவே இல்லையே. ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்களா? இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, தனியாக தானே போகிறா? அப்படியே குளத்துல தள்ளி சாகடிச்சிடலாமாண்ணே?